யார் அந்த பூவை ஜெகன்மூர்த்தியார்? பூவை மூர்த்தியாரோட தம்பி, பட்டியலின மக்களுக்காக எதையும் துணிஞ்சு பண்றவங்க, புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் இவரு. இப்போ குடியாத்தம் எம்எல்ஏவா இருக்காரு, இரட்டை இலையில ஜெயிச்சு. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, தேனி பொண்ணு, திருவள்ளூர் பையன் 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல பேசியிருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க. கடந்த மாசம் வந்து அவங்க சுயமரியாதை திருமணமும் பண்ணியிருக்காங்க. பொண்ணு வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு எனக்கு இந்த பணம் வேணாம், சொத்து வேணாம், என்னை விட்டுருன்னு 2 முறை கைப்பட எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் பொண்ணு வீட்டில் அப்பா வந்து தன்னோட பொண்ணு 500 கோடி சொத்து மதிப்புக்கு சொந்தக்காரி, அவள் இந்த மாதிரி ஏழ்மையான வீட்டில் இருக்கிறத விரும்பலை அப்படின்னு சொல்லி, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஜிபியை நாடி இருக்காரு. ஸோ போலீஸோட மறைமுக உதவியோட அந்த பொண்ணை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பூவை ஜெகன்மூர்த்தியாரோட ஒரு தொடர்பும் கிடைக்குது. இவங்க அந்த ஏடிஜிபியோட ஜீப்பை எடுத்துக்கிட்டு போய் பூவை மூர்த்தியாரோட டீம் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணை கடத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனோட தம்பியை கடத்தியிருக்காங்க, 17 வயசு பையன் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இவர் வரும்போதே காவல் நிலையத்துக்கு நிறைய கூட்டத்தோடையும், அதாவது பூவை ஜெகன்மூர்த்தியார் வரும்போது நிறைய கூட்டத்தோடையும் நிறைய பேரோட வந்திருக்காரு. இப்படிலாம் வந்தால் மட்டும் அவங்கள விட்டுற மாட்டோம், கண்டிப்பாக அவங்கள நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட்டியலின மக்களுக்காக போராடக்கூடிய ஜெகன்மூர்த்தி ஒரு ஆள் கடத்தலில் ஈடுபட்டதா செய்தி வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி. பிபி மீடியா செய்திகளுக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி.